இந்த நாளிலையும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியமாக்குறதுமாக இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் நினைச்சி தான் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்குது. நம்மளை ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது என்னது? வேத வசனம். அப்போ அந்த வேத வசனத்துக்கு இன்றைக்கி எல்லா மக்களும் என்னச்சுன்னா முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா என்னச்சுன்னா நம்ம ஆத்மாவை அதுக்கு என்ன செய்யும்? நல்ல ஆத்மாவை அது உயிர்ப்பிக்குது. கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்குது. எத்தனையோ மக்கள் இன்றைக்கி சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்போது ட்ராக்ஸ் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, நான் தற்கொலை எண்ணத்தோடு இருந்தேன், தற்கொலை என்ன செய்யணுன்ட்டு போனேன், இந்த ட்ராக்ஸை இவங்க தரும்போது இதில் இப்போ நீ பயப்படாத, நான் கூட தான் இருக்கேன், ஏன் இப்படி செய்கிறேன் அப்படின்லாம் வசனம் வர்றோம். அப்படி நான் இன்றைக்கி உயிர் வாழ்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா உயிர்ப்பிக்குது. ஆத்மாவே அது உயிர்ப்பிக்குது. ஆத்மாவுக்கு கர்த்தருடைய வசனம் ஆத்மா உயிர்ப்பிக்கிறது. பேதையை ஞானியாக்குதான். பேதையாக இருந்தால் சரி தான். அவங்களுக்கு நான் உண்மையிலே நான் சொல்கிறேன், பேதையாக இருக்கிறவங்கள அது ஞானியாக மாற்றும் ஆண்டவர். இந்த ஞானியை வெட்கப்படுத்தாத பேதைகளை பைத்தியமானவங்களை தெரிந்து கொண்டாருன்னு வசனம் இருக்கும். அப்போ எவ்வளவோ படிப்பு உச்சி வரைக்கும் படிக்க போயிருப்பாங்க. ஆனால் என்ன நினச்சா அந்த பேதையை ஆண்டவர் ஞானியாக்கியிருந்தார். படிக்காத பிள்ளைகளை கொண்டு போய் உயர்த்தி நிறுத்தியிருந்தார். அவங்க என்ன பண்ணாங்கன்னா படிப்பு குறித்தே மேன்மை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. படிக்காத பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை குறித்தே மேன்மை பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் முக்கியம். அதான் தேவனுடைய பிள்ளைகளாக்கி நம்மளுக்கு அந்த வேதத்தை வாசிக்கிற கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அதோட நமக்கு மேலானது ஒன்றுமே இல்லை. ஏசப்பாவுடைய பிள்ளைங்களோட அவர் இருந்து அவர் வேதத்தை வாசிக்க வைக்கிறாரு, தியானிக்க வைக்கிறாரு, போதிக்க வைக்கிறாருல. அதுதான் பெரிய ஆசீர்வாதம் நமக்கு. அதில் தான் தெய்வ பிள்ளைகளாகி நீங்கள் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்கன்னு சொல்லுவேன் எப்போவுமே. நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்ம பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அடுத்தவங்க பறவைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மாதிரி தெரியாது, அது சாஸ் மறைப்பான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் நடக்கும்போது தேவ ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? எதையும் குறித்து கலங்காதீங்க. உங்களை என்ன செய்கிறார் ஆண்டவர்? அவருடைய கர்த்தருடைய வேதம் நம்மளை என்ன செய்ய குறைவற்றதும் ஆத்மா உயிர்ப்பிக்கிறமா இருக்குது, பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறதுன்னு சொல்லி 19ஆம் அதிகாரம் சங்கீதம் 19:7 பார்க்குறோம். இந்த அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்யுங்க? தேவனுக்கு நினச்சிங்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் வசனங்களை கொண்டு இணைச்சிவார். உங்களே எடுத்து போதிக்க கர்த்தர் வைப்பார். அது மாத்திரம் இல்லை, 8ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் அந்த கடைசி வாக்கியத்தில் கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்குது. தூய்மையானது கர்த்தருடைய வார்த்தை. கண்களை தெளிவிக்கிறது. தெளிந்த கண்ணை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எதை பார்த்தாலும் அது முடிவெடுக்காது, டக்குன்னு முடிவெடுக்காது. அது என்ன செய்யணும்? யோசிக்கும், யோசனை பண்ணும். தூய்மையாக இருக்குது, அவங்க தூய்மையாக இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்குது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன சொன்னால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும்போது தேவனாய் கர்த்தர் நமக்கு என்னச்சு வரான், பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு என்னச்சு வரான், தருவார். அதனால் தேவ பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் என்ன செய்யணும்? நடக்கணும். 9ஆம் வசனத்தில் என்ன பொருட்குன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள்லாம் உண்மையும் அவைகளை அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயம் எப்படி இருக்குது? அவருக்கு பயப்படுற பயம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அனைத்தையும் நீதியுள்ளதுமாக இருக்கிறதா. உண்மைதான். அவரோட வசனங்களை அவருடைய பாதத்தில் இருந்து தேவசம பிள்ளைகள் ஜெபிக்கும் போது நீங்கள் என்ன செய்யுங்க? ஆண்டவரே என்னை நீர் நினைச்சி பரிசுத்தப்படுத்தும், என் ஆத்மா உயிர்ப்பியும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர செலுத்து, என்னை ஞானியாக்கும், எனக்கு நான் பேதை, ஞானம் இல்லை, எனக்கு ஞானத்தை தாரோம் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அது என்ன செய்யுதான்? உண்மையுள்ள பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுதான். அது மாத்திரம் நீதியமாக இருக்குமா அது வார்த்தை. உண்மையான பாதையில் நடத்துவார், நீதியாக நடத்துவார். அதான் வசனம். எந்த வசனம்? 8ஆம் வசனம். 9ஆம் வசனம். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது, தேனிலும் தேன்குட்டிலும் உள்ள ஒழுகும் தேனிலும் மதுரமாக இருக்குது கர்த்தருடைய வார்த்தை. உங்களுக்கு அப்படி இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தை அப்படி இருக்குதா? தேவ பிள்ளைகளாகி வசனத்தை வாசிக்க உள்ளத்துக்குள்ளே என்ன செய்யணும்? சந்தோஷம் பொங்கணும். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா
கண்டிப்பாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவர் என்ன பேசுங்கன்னு சொல்லுங்கள், பேசுங்கப்பான்னு சொல்லுங்கள். ஞானியை வெட்கப்படுத்துவார். எவ்வளோ படிப்பு படிச்சுருந்தாலும் சரி தான், பேதையில் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி தான் நம்ம பார்க்கும்போது இந்த அப்போஸ்தலரில் கூட இந்த பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்களாம் படிப்பறிவு இல்லாதவன், இவனுக்கு இந்த ஞானம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. ஆண்டவர் அப்படி தான் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற காரியம்லாம் என்ன எப்படி இருக்கும், அப்படி தான் ஆசீர்வதிப்பார் அவருடைய பிள்ளைகளை. பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க 13ஆம் வசனம் போட்டு நீங்கள் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதுமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இயேசு கூட இருந்தவர்கள்னு சொல்லி அறிந்து கொண்டாங்க. இயேசுப்பா கூட இருக்கும்போது அவருடைய அபிஷேகம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மேலே என்னச்சு இறங்கும். இயேசப்பாவோடு நீங்கள் இணைஞ்சி போய்கிட்டே இருங்களேன், இயேசப்பாடைய அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றப்படும். இவங்க சொல்கிறாங்க படிப்பறிவு இல்லாதவங்க, இவங்களுக்கு இந்த ஞானம் எங்கேருந்து வந்துச்சு, இவங்க படிக்கலையே, இவங்க பேதமை இல்லை, பேதமை உள்ளவர்கள் இதை அறிந்தபடி ஆச்சரியப்பட்டாங்க. பேதையானவங்க இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அதான் தேவ பிள்ளைகளை நம்மளும் இருந்துச்சுன்னா சில நேரம் பிள்ளைங்கள் பேசும்போது பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவாங்க, இப்போ என்ன அழகாக பேசுதுன்னு. அதே மாதிரி நான் சொல்லுவாங்க, நம்ம சொல்லியே கொடுக்கல இந்த பிள்ளைக்கு, இந்த பிள்ளை என்ன அழகாக பேசுறது பாருங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவரை பின்பற்றி போகும்போது ஆண்டவர் கொடுக்குற ஞானத்தில் நிறைய பிள்ளைங்க பேசுவோம். எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த அபிஷேகத்தால் நிரப்புவார். இவங்களுக்கு தான் நிரப்புவேன், அவங்களுக்கு நிரப்ப மாட்டேன்னு அவர் சொல்லவே மாட்டார். தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய அபிஷேகத்தை ஊற்றி அவர் ஆவியானவர் அந்த பிள்ளைகள் நிரப்பி ஆவியானவர் ஆளுகை செய்வார், அவங்களே நடத்துவார். அவருடைய வசனம் அவங்கள உயிர்ப்பிக்கும், பேதைகளை ஞானியாக்கும். அவர் சத்தியம் உள்ளது, உண்மை உள்ளது வசனம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை யாராக இருந்தாலும் சரி, தேவனுக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பேதுரு யார் படிப்பறிவே இல்லை, ஆனாலும் மீன் பிடிக்க போகிறாரு. ராமுழுதும் மீன் பிடிச்சார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ராமுழுதும் மீன் பிடிக்கிறாரு. ஆனாலும் தேவனுக்கு கொடுக்குற ஒரு மனப்பக்குவம் வருது பாருங்க அவருக்கு. ராமுழுதும் மீன் பிடிச்சி மீனே கிடைக்கல, வலையை ஆசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏசு கிறிஸ்து அப்படி வரும்போது என்ன செய்கிறாரு, ஒரு படகுல ஏறி நிற்கிறாரு. நின்றுட்டு இந்த படகு உள்ள தள்ளி விடுங்க அப்படிங்கிறாரு. தள்ளி விடுறாங்க, அது பேதுருவின் படகு. அவர் வலையை அலசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அவர் அதில் உட்காந்துட்டு பேசும்போது எல்லாத்துக்குமே அவர் பேசுகிறது கேட்கணும் போல் வருது. அப்போ எல்லாருமே அவர் முன்னால் போய் உட்காந்து இருந்துச்சுறாங்க, அவர் வார்த்தையை கேட்காங்க. சந்தோஷமாக இருக்குது. உட்காந்து அழகாக அப்படி கேட்குறாங்க. அப்புறம் ஆண்டவரே கேட்குறாரு, நீங்கள் அந்த ஆழத்தில் தள்ளி கொண்டு வலையை போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு என்ன கஷ்டம் என்னன்னு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குடும்பத்திலையும் என்ன என்ன அப்படின்னு சொல்லி அறிந்திருக்கிறார். இவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, வெறுமையான காரியமாக நிற்கான், வெறுமையான படகோட நிற்கான். இவனை எப்படியாவது ஆசீர்வதிக்கணும். நான் தேவனை பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு அவன் ஓட்டு எனக்கு தந்தான், எவ்வளோ உற்சாகத்தோடு தந்தான் அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் நினச்சிட வலையை கொண்டு ஆழத்தில் கொண்டு நினச்சி போடுங்கிறாரு. ஆனால் ஒன்றுமே கேட்கல, பதிலே சொல்லலை. முழுவதும் நாங்கள் என்ன செஞ்சோம், பிரயாசப்பட்டோம். ஆனாலும் நாங்கள் என்ன செய்யலை, ஒன்றும் கிடைக்கல. ஆனாலும் நீ உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் என்ன செய்வோம் சொல்லுவோன்னு சொல்லி இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் போட்டுப்பாங்க. நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறோம். முழுவதும் வலையை போட்டோம், நமக்கு மீன் கிடைக்கல. ஆனால் உம்முடைய வார்த்தையின் மித்தம் என்ன செய்கிறோம், வலையை போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போட்டுக்கு பாருங்கள் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அதற்கு சீமோன் ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அவருடைய வார்த்தையில் தான் வல்லம் உண்டு. நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார், லாசருவே வெளியே வானார். கர்த்தருடைய வல்லமை அங்கே பிரிச்சிருச்சு. போய் லாசரு கல்லறைக்குள்ள இந்த லாசரு சரட்டு வெளியே கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். 12 வருஷம் பெரும்பாடல் ஸ்திரீ என்ன செஞ்சாங்க, வைத்தியரெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், அவங்ககிட்ட செலவழிக்கிறதுக்கு பணமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஏசப்ப அந்த வழியே வர்றாங்கன்னு கேள்விப்படுறாங்க. ஆனால் அந்த இடத்துல வரும்போது என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வஸ்திரங்களை தொட்டாலாவது நான் சுகமாகவேன்னு சொல்லி விசுவாசத்தோடு போய் தொட்டாங்க. கர்த்தர் அவர் மேலே இருந்த வல்லமை சட்டார்னு வரப்பிடுச்சு, அவங்கள போய் தொட்டு சுகமாக்கிச்சு.
அப்போ தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்வது பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய வல்லமை தான் முக்கியம். அவர் வல்லமையை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அவங்க நினச்சாங்க ஆகிலும் வார்த்தையின்படி நினச்சினேன் வலையை போடுறேன். நாங்கள் 100க்கு அதிபதியை பார்த்தீங்கன்னா 100க்கு அதிபதி சொல்லுவார், வேலைக்காரன் திமிர்வாதத்தெலாம் ரொம்ப சுகமாமல் இருக்கிறான், அவனுக்கு நீங்கள் நினச்சி சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டுக்கு வாரேங்கும் போது ஆண்டர் வேண்டாம், வீட்டுக்கு ஆண்டர் வாரேங்கிறாரு, 100க்கு அதிபதி வர வேண்டாம் அப்படிங்கிறாரு. மத்திய 8ஆம் அதிகாரத்தில் இனி வர வேண்டாம் அப்படிங்கிறாரு. மத்திய 8ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கும், அதுலேருந்தே இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளாக ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டர் செய்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா சரி வல்லமையான காரியங்களை தான் செஞ்சுருப்பார், லேசான காரியமாக இருக்காது. அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துலேயும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 100க்கு அதிபதி பிரயுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாகுவான். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும் போதும், உங்களுடைய வார்த்தை புறப்பட்டாலே என் வேலைக்காரன் எழும்பிடுவான் அப்படின்னு நினச்சினாங்க சொல்கிறாரு. அங்கே அதே அவர் சொன்ன நேரத்தில் அவன் சுகமாயிட்டான். தேவனுடைய வல்லமையான தேவன், அவர் வல்லமை நமக்குள்ளே இருந்தால் நம்மளும் ஆண்டவர் நம்மளே கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்ல. அப்போதான் பேதுருவை கொண்டு பயன்படுத்தினார் ஆண்டவர். படிப்பறி இல்லாத அவன், ஒன்றுமே தெரியாது, அவனுக்கு இப்படி அறிவு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க ஆச்சரியப்பட்டு பேசுகிற அளவில் அந்த அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். தேவ பிள்ளைகளாகி நம்ம கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். யாராக இருந்தாலும் சரி தான் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே உங்கள் வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லும்போது வல்லமையை ஆண்டவர் தர ஆரம்பிச்சிடுவார். கர்த்தருடைய வல்லமைக்கு பிசாசு நடுங்குவான். தேவ வல்லமை ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால் பிசாசுக்கு தெரியும் இங்கே ஆண்டோடைய வல்லமை அங்கே இருக்குன்னு சொல்லி. கர்த்தருடைய வல்லமைக்கு அவன் பயப்படுவான். ஆண்டவர் கிரியை ஒரு வல்லமையாக வெளிப்படுவார். சாத்தாடி கிரியில் அழிக்கப்படும், சாட்சி கிரி அழிக்கப்படும். எல்லாம் அந்த காலத்தில் லோகாதிபதி அந்த கிரியில் அப்படின்னு எரிப்பார் ஆண்டவர். அவர் வல்லமை கர்த்தர் வல்லமையான தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒவ்வொரு அவர் பாதத்தை தேடுற பிள்ளைகளுக்கும் அவர் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் அவர் வல்லமையை கொடுப்பார். அதான் சங்கீதத்தை நான் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், 105ஆம் சங்கீதத்தில் சொல்லுவேன். 5ஆம் வசனமாக 4ஆம் வசனமாங்கிறது வராது, எனக்கு அடிக்கடி சொல்கிற வசனமாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த வசனம் என்ன செஞ்சால் மறந்துடுது. இருக்கிற இடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இருக்கிற இடம் அப்போ அந்த பிரசங்கம் பண்ண போகிற நேரம் என்ன செய்யும், ஆவியால் தாரதானே பேசியிருக்கிறேன். அதனால தான் நான் வெறும் குறித்து வச்சுலாம் எதுவுமே எடுக்கவே மாட்டேன், குறித்து வச்சு எடுக்க மாட்டேன். ஆவியால் பேசுவார், அவர் பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு வசனம் போட்டிருக்கோம். அந்த வசனத்தை முக்கியமாக நான் அடிக்கடி சொல்கிற வசனம் தான். சங்கீதம் 105ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தை போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் வல்லமை நாடணும், அப்புறம் அவர் சமூகத்தை நித்தமும் தேடணும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய வல்லமையை நாடணும், அவர் சமூகத்தை நித்தமும் தேடணும். கர்த்தரை தேடுங்களுக்கு இருதயம் என்ன செய்யும், மகிழும். கர்த்தர் தான் நமக்கு பலனானவர், கர்த்தர் தான் நமக்கு பலன். தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஏதோ கடமைக்காக கர்த்தருடைய ஊழியத்தை செய்துக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு என்ன செய்யணும், ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை கர்த்தருடைய வல்லமையில் இருக்குது. அப்போ தேவ வார்த்தைகளை கொடுக்கும்போது ஆத்துமாக்களை ஆண்டவர் தூக்கி நிறுத்துறாரு. ஏன்டா கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. அவர் அடையாளங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அடையாளம் நடக்கு. சாதி கலவரம் வரும்னு போட்டிருக்கோம், பூமி எதிர்த்து வரன்னு போட்டிருக்கோம், எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்போம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன அது வருகைக்கு ஆரம்பம், ஆனாலும் முடிவு என்ன செய்ய உடனே வராது. இது வேதனைக்கு ஆரம்பம், வேதனைக்கு ஆரம்பம். வேதனை அங்கேயுமா மக்கள் வேதனை தான் இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் தேவனுடைய வல்லமையை என்ன செய்யணும், நாடணும். நீங்கள் கர்த்தருடைய வல்லமையை நாடுங்க. ஆண்டவருடைய வல்லமை வரும்போது தேவ சமூகத்தை அதிகமாக தேடுங்க. அப்படிங்கும்போது தாவீது ராஜா ஆண்டு வல்லமையை பெற்றுக்கொண்டவர். தாவீது ராஜா
அவர் வல்லமை பெற்றுக்கொண்டு தான் கோழியத்தை ஒரே கல்லில் நொறுக்குனார். ஒரே அடி தான், அடித்து தூக்கி வீசிட்டார். பயம் இருக்காது இல்லை? ஆண்டோடைய வல்லமை ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது பயம் இருக்குமா? ஆண்டவரே ஃபுல்லாக ஆளுகை செய்வார் அவங்கள. அதனால் பயப்படவே மாட்டார். ஒரே கல் தான் தூக்கி விழுந்து லாசிட்டார். அவர் சொன்னார், சிங்கத்தை ஒரு விஷயம் சிங்கத்தை நினச்சி நான் கொண்டு போட்டேன், ஒரு கரண்டி வந்துச்சு அதையும் கொண்டு போட்டேன். என்ன வெறும் மனுஷன் செய்ய முடியுமா? கட்டுடைய வல்லம் இருந்தால் தான் செய்ய முடியும். அவர் சொல்கிறாரு, இந்த சவுல் அவரை கொல்றதுக்கு வழக்கு தாவீதை கொல்லணும் தேடிக்கிட்டே இருப்பார். ஆனாலும் ஒரு குகைக்குள்ளே இருந்து இந்த சவுல் இருக்கும்போது இவர் பார்த்துக்கிடுவார் தாவீது. அந்த இடத்துல சாமுவேல் 1 சாமுவேலில் 20 அதிகாரத்துக்கு மேலே இருக்குது, பார்த்துருவார். பார்த்தா அந்த இடத்துல அவன் பயங்கரமாக சவுலுக்கு விரோதம் கிரியை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் சவுல் தாவீது கையில் அமைஞ்சது மாதிரி பக்கத்தில் இருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான். மலைக்கு அங்கே உள்ளே இருந்துக்கிட்டு அது என்ன போய்கிட்டு இருப்பான், வெளியே போய்கிட்டு இருப்பான். ஆனால் இவன் கொன்று போட்டானா கொன்று போட்டுடலாம். ஆனாலும் தேவனுடைய வல்லமை உள்ள மகன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற மகன், அவர் அந்த மனிதனை தொடலை. ஏன்னா தேவனுடைய அபிஷேகம் அந்த மனிதனுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி அவருக்கு ஆண்டுடைய ஆவியனர் அவருக்குள்ளே இருக்கிறதுனால அந்த காரியத்தில் என்ன செய்ய அனுமதிக்கல ஆண்டவர். அதான் வல்லமை. தேவன் உள்ள ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கணும். ஒரே வார்த்தையில் ஆண்டு கிரியை செய்வார். ஆனால் ஒரு கல்யாணத்தில் ரசம் குறைஞ்சிட்டு, ரசம் குறைஞ்ச உடனே பந்தி பரமாக்கு எல்லாம் எதுனாச்சு, ஆண்டர் பிதாவின் வேலை சித்த வேலைக்காக காத்திருக்கிறார். அப்புறம் அவர் ப்ரேயர் பண்ணுறார், ஒரு ப்ரேயர் பண்ணுறார். தண்ணீரை ஃபுல்லாக ஜாடியிலே தண்ணீரை என்ன செய்யுங்க நிரப்புங்கிறார். அப்போ ஏசப்பட அம்மா கூட சொல்லுவாங்க, எல்லோரும் ஏசப்பா அம்மாட்ட தான் பேசுவாங்க. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லுவார். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க. ஏசப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்யணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டோடைய வார்த்தை நம்மளோட பேசுவார் ஆண்டவர். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதுலையும் ஆவியானவர் நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் என்ன நம்மளை கொண்டு அழைச்ச நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படுத்துவார். அவர் அடிக்கடி சொல்வார், உன்னை தாயின் கருவிலே இருக்கும்போதே நான் அறிந்துக்கிட்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், உன் எலும்பு உருவாகிறதுக்குன்னுகிட்டே நான் என்ன செஞ்சேன், உன்னை தெரிந்து கொண்டேன் பார். அதான் அவருக்கு நம்மளை மீட்டெடுத்தவர், பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் நம்ம ஆண்டவர். அந்த கல்யாண வீட்டில் கூட ரசம் குறைஞ்ச உடனே தண்ணி நிரப்புறாங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், போய் என்ன செய்ய எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கும் பரிமாறுங்க பார். உடனே ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஒரே வார்த்தை தான், போய் எல்லாத்துக்கும் என்னச்சுங்க பரிமாறுங்கன்னு சொன்னார். ஒரே வார்த்தையில் தண்ணீர் ரசமாக மாறிட்டு, அது ருசி உள்ளதாக மாறிச்சு. எல்லா மக்களும் ஆச்சரியப்பட முடியாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க, கல்யாண வீட்டில் முதல்ல ரசம் தான் ருசியாக இருக்கும், அடுத்தாக்க தண்ணியாக இருக்குமேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கேனா முதல்ல நல்ல ரசத்தை வச்சு நாங்கள் ஊற்றுவாங்க, பின்னால் நல்ல ரசம் இருக்காது. ஆனால் இங்கே என்ன செஞ்சிங்கன்னா பின்னால் கடைசியில் நல்ல ரசம் இருக்குது, எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. தேவன் அப்படியா ஒரே வார்த்தையில் ஆண்டவர் அதை என்ன செய்றார், ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான், கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. அது தேனிலும் தெளிகூட்டுன்னு வடிகிற எல்லாத்துக்கும் நினச்சிது மேன்மையானதை அடத்தாரார். நான் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் நினச்சிங்க, தேனிலும் தேனிலும் மதுரம் மூலமாக இருக்கிறது. அதை பாருங்கள், பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அது அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்தையும் இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆத்துமக்களை உயிர்ப்பிக்கிறது. அவர் ஞானியை பேதியை ஞானியாக்குது அவர் வார்த்தை. இந்த சங்கீதம் 119 போனாலும் கூட சொல்லுவார், அவர் வார்த்தை என் பாதைக்கு வெளிச்சமும் என் காலுக்கு தீபமாக இருக்குன்றிருப்பார். அவர் வார்த்தையெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் உயிர்ப்பிக்கிறது. அவர் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனிதனை தூக்கி எடுத்து நிறுத்திடுவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் பேதையாக இருந்தாலும் தெரியலாம், எனக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஞானியாய் கர்த்தர் மாற்றுவார், உங்களை தேசத்தில் உயர்த்துவார். ஆண்டவர் சமூகத்தை தேடுங்க, அவர் வல்லமையை நாடுங்க,
ஆண்டவரே எனக்கு நான் பேதை, எனக்கு ஒன்றும் தெரியல, என்னைய ஆண்டவரே நீ ஆசீர்வதிங்க, உங்கள் வல்லமை எனக்கு தாங்க, நான் உடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படி எனக்கு கிருபை தாங்க. அப்படியே கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நீங்கள் கீழ்ப்படுத்தினா கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். அவரை தேடுகிற பிள்ளைகளை ஒருவரையும் கைவிட மாட்டார். என் பின்னே வாங்கன்னு இருக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்குன்னு சொல்லியிருக்கிறார். நம்மளாம் ஆடுகள். அவர் சத்தத்தை கேட்டு அவர் பின்னாலேயே போகணும். அவர் பின்னால் வந்து வழி விலகாமல் போயிடணும். அதனால் பிசாசு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்னா ஒரு பக்கம் அவங்கள வழி விலக வைக்கணும் திட்டம் நிறைய போடுவான். ஆனால் தேவனாய் கர்த்தர் கண்மணி போல் பாதுகாத்து தோளில் தகப்பன் சுமக்கிறது போல் அவருடைய பிள்ளைகளை சுமந்து கொண்டு போவார். அப்படிப்பட்ட தகப்பன் தான் நம்ம அப்பா ஏசப்பா. அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். ஒருவரையும் கைவிட மாட்டார், ஒருவரையும் விட மாட்டார். அவர் விட்டு விலகவே மாட்டார். என்று நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு இருக்கிறாரு. அதனால் தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் ஆண்டவர் பாதத்தை பிடிச்சிக்கோங்க. கடைசி காலத்தில் நிற்கிறோம். அவர் பாதத்தை பிடிச்சிக்கோங்க. ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறோம் அதை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஆசீர்வதிப்பாருங்க. உங்களை தேசத்தில் உயர்த்துவார். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தை கர்த்தர் தந்து கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமேன்.